ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதர், ஜெய் குரு பிரசரம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம சனி மகா திசையுடைய இன்னைக்கு வந்து சனி திசையுடைய பலாபலன்களும் சனி திசைக்கு உண்டான பரிகாரங்களும் பார்க்க போகிறோம். நான் சொல்லக்கூடியது வந்து சனி திசைக்கு உண்டான பலன்களும் தாந்திரீக பரிகாரங்களும். சனி வந்து உங்களுக்கு நன்மையை கொடுத்தா நல்லது, ஆனால் ஒரு சில ராசிகளுக்கு ஒரு சில லக்னங்களுக்குலாம் தீமையும் கொடுப்பாரு. ஸோ அதுக்குண்டான பரிகாரங்களும் நான் சேர்த்தே சொல்லிடுறேன். பொதுவாகவே சனி அப்படின்னாலே எல்லாத்துக்கும் பயம்தான். ஏன்னா அவர் வந்து நீதிமான். என்ன தப்பு செய்கிறோமோ இன்சிடெண்ட்டாக அதுக்கு வந்து யாரோடைய ரெக்கமெண்டேஷனும் ஏற்றுக்காம அவர் அந்த பனிஷ்மெண்ட்டை கொடுத்துருவாருன்னு எல்லாத்துக்குமே தெரியும். எல்லாருக்கும் அதை நினச்சி பயம் இருக்குது. பொதுவாகவே சனிங்கிறது ஏழரை சனி, கோச்சாரத்தில் ஏற்படக்கூடிய ஏழரை சனி, ஜென்ம சனி, சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டமத்து சனிங்கிறது வேற, சனி திசைங்கிறது வேற, கோச்சாரம்ங்கிறது வேற, பிறப்புங்கிறது வேற. ஸோ கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய சனி பெயர்ச்சிக்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய சனி திசைக்கும் எந்தவித கனெக்ஷனுமே இல்லை. ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா என்ன லக்னத்தில் வேணால் பிறந்திருப்பார், என்ன ராசியில் வேணால் பிறந்திருப்பார், ஆனால் அவங்களுக்கு வாழ்க்கையில் சனி திசை சனி புத்தி வராமல் இருக்காது. ஸோ ஏதாவது சனி திசை வரலைன்னா கூட சனியோடைய புத்தியாவது வரும். ஸோ உங்களுக்கு இந்த சனி திசையோ அல்லது சனி புத்தியோ இருக்குது அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஜென்ரலான பொதுவான பலன்களை பார்க்கலாம். அதுக்கப்புறம் நான் பரிகாரங்களை சொல்கிறேன். பொதுவாகவே சனி அப்படிங்கிறவர் வந்து என்னென்னா ஒரு நீதிமான்ங்க. அவர் வந்து என்னென்னா நம்ம என்ன செய்கிறோமோ அதுக்குண்டான விஷயங்களை கண்டிப்பாக கொடுப்பாரு. நீங்கள் நல்லது செஞ்சால் நல்லது, கெட்டது செஞ்சால் கெட்டது, நீங்கள் தப்பு செஞ்சால் தப்பான விஷயங்கள், நீங்கள் நிறைய தானங்கள் இதெல்லாம் செய்யும்போது அதுக்குண்டான பலாபலன்களையும் கொடுத்துருவாரு. பொதுவாகவே இந்த சனினால் நன்மை ஏற்படுமா தீமை ஏற்படுமா அப்படின்னா இந்த சனியோடைய செயற்கை என்ன கிரகங்களோடைய சேர்ந்துருக்கு, நீங்கள் என்ன லக்னம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் அவர் நல்லது செய்வார். ஸோ வந்து இன்சிடெண்ட் அப்படிங்கிறது இங்கே சனி திசை அப்படின்னாலே பயப்பட வேண்டாம். சனி திசை பலருக்கு வாழ்க்கையை புரட்டியும் போட்டிருக்கு, உயர்த்தியும் கொண்டு போயிருக்கு. ஸோ நல்லதும் செய்வார், கெட்டதும் செய்வார். சனி திசையுடைய ஆண்டு வந்து 19 வருஷம். ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி திசை வந்து பார்த்திங்கன்னா எத்தனை வருஷம் அப்படின்னா 19 ஆண்டு காலங்கள் வந்து ஒருத்தருக்கு திசை நடக்கும். திசை அதாவது சனி வந்து காலபுருஷனுக்கு 10, 9 குடைவர். அதாவது 10ஆம் இடம்ங்கிறது கர்மா. ஸோ கர்மா அப்படிங்கிற 11ஆம் இடம்ங்கிறது நமக்கு வரக்கூடிய நல்லது கெட்டது எல்லாமே இந்த 11ஆம் இடத்து வழியாக தான் வரும். ஸோ பாருங்கள், இந்த 2 இடத்துக்குமே சனியைத்தான் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, அதிபதியாக போட்டிருக்காங்க. 10, 11க்கும் சனியாக போட்டிருக்காங்க. சனிங்கிறவர் கர்ம காரகன். சனிங்கிறவர் யார்? கர்ம காரகனாக இருக்கார். ஸோ கர்மா அப்படின்னா நீங்கள் பயப்பட வேண்டாம். இன்னொரு வீடியோ நான் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். அதை எப்படி வேலை செய்யும் என்ன டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன். இந்த கர்மா அப்படிங்கிறது வந்து நமக்கு உண்டான பலாபலன்களை கொடுக்குறவர் சனி தான். ஆனால் அந்த சனிக்கும் நிறைய பிரீத்தி பரிகாரங்கள் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். பொதுவாக பாசிட்டிவாக என்ன அப்படின்னா ஹார்ட் ஒர்க்குங்க. சனி வந்து நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க்கு தான். சனி உழைப்பாளி. அதனால் பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா உங்களுடைய லக்னத்தில் சனி ரொம்ப நல்லா இருக்கார் அப்படின்னா அவங்க வந்து ஒரு கடும் உழைப்பாளியாக இருப்பாங்க. உழைப்பால் உயர்ந்தவர் அப்படின்னா இந்த சனி அவங்களுடைய ஜாதகத்தில் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி ஒரு அந்த இறுக்கமாக இருக்கும்ல, அந்த அதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த விடாமுயற்சி. சனியை பொறுத்த வரைக்கும் விடாமுயற்சின்னு சொல்லலாம். எப்பேற்பட்டாவது அவங்க வந்து ஒரு நிலைக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா தோல்வியை கண்டு அவங்க துவள மாட்டாங்க. மறுபடியும் முயற்சி செஞ்சு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு கொடுத்துரும். அதே மாதிரி வந்து அவங்க ஒரு வைராகியக்காரங்களாக இருப்பாங்க. எப்படியாவது நம்ம முன்னேறிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த வைராகியத்தை பிடிச்சிட்டு அதுக்குண்டான விஷயத்தை செஞ்சு சக்ஸஸ் பண்ணாமல் விடவே மாட்டாங்க. இதெல்லாம் சனி கொடுக்கக்கூடியது. சனி வந்து நிறைய நன்மையும் கொடுக்குது. அதே மாதிரி நல்ல பொதுமக்களுடைய ஆதரவு. பொதுமக்கள் அப்படின்னாலே அது சனிங்க, ஓகேங்களா. ஒரு பெரிய கூட்டம் அப்படின்னாலே அந்த இடத்துல வந்து சனி வந்து இருந்துரும். ஸோ சனி வந்து நிறைய நன்மைகளையும் செய்யும். அதே மாதிரி தீமைகள்லாம் என்னென்னா டிலே பண்ணுறதுங்க. சனிக்கு பிடிக்காத ஒரு விஷயம் வந்து டிலே பண்ணுறது. அதே மாதிரி வந்து சோம்பேறித்தனத்தை ஓவராக கொடுத்துரும். எந்த அளவுக்கு சுறுசுறுப்பை கொடுக்குதோ அதே அளவுக்கு சோம்பேறித்தனத்தை கொடுக்கும். சனி வந்து அதே மாதிரி சோம்பேறித்தனத்தை கொடுக்கும். அதே மாதிரி ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அவர் தான் ஆயுள் காரகன். ஸோ பாசிட்டிவில் பார்த்திங்கன்னா நல்ல சனி இருந்துச்சுன்னா நல்ல தீர்க்காயிலும் இருக்குது. அதே மாதிரி சனி வீக்காக இருந்தால் ஆயுள் பலம் குறைவாகவும் இருக்கும். அடிக்கடி நோய் வருது. அதே மாதிரி
சனி ரொம்ப வீக்கா இருக்காங்க அப்படின்னா, பெருசா வந்து அவங்கள வந்து பெருமைப்படுத்தி சொல்லிக்கவே மாட்டாங்க. அதாவது எக்ஸ்போஸ் பண்ணிக்க விரும்ப மாட்டாங்க. தன்னுடைய இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல எக்ஸ்போஷர்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஆனா சனி வந்து ஒரு ஜாதக இடத்துல வீக்கா இருக்கு அப்படின்னா, அவங்க தன்னை எக்ஸ்போஸ் பண்ணிக்கவே மாட்டாங்க. அது பிடிக்கவும் பிடிக்காது. அதே மாரி சனி வந்து பார்த்தீங்கன்னா, சனிக்கு வந்து பிடிக்காத ஒரே விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸர்சைஸ் பண்றது பிடிக்காது. சோம்பேறித்தனத்த தான் விரும்புவாரு. அவருக்கு பிடிக்காத உப்பு நீர். சனியோடைய உலோகம் வந்து இரும்பு. அது கடல் நீர்ல போட்டா என்ன ஆகும்? அப்படியே துருப்பிடிச்சு போயிரும் இல்லையா? அந்த உப்பு நீர் பட்டா அதுக்கு ஆகாது அப்படிங்கிற மாரி. ஸோ சனிய வந்து உங்க ஜாதகத்துல டீஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலே பெஸ்ட் ரெமெடி என்னன்னா, எக்ஸர்சைஸ் பண்றது தான். ஆனா அவங்களுக்கு இயற்கையாவே எக்சர்சைஸ் பண்றது புடிக்காது. அவங்க எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அத பண்றது ரொம்ப சிரமமா இருக்கும். இந்த சிரமங்கள் எல்லாத்தையும் தாண்டி நீங்க ஒரு எக்சர்சைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, சனிய நீங்க ஜெயிச்ச மாரின்னு வச்சுக்கோங்க. இது நான் சேலஞ்சாவே சொல்றேங்க. உண்மையாலுமே நெறைய பேத்துக்கு நான் ரெமெடிய சொல்லியிருக்கேன். அவங்க சக்சஸும் பண்ணியிருக்காங்க. ஆனா நான் சொல்லி 6 மாசம் கழிச்சு தான் அத வந்து உணர்ந்து அத செய்வாங்க. ஏன்னா எக்சர்சைஸ் பண்றது ரொம்ப ஈஸி. ஆனா அதையே அத செய்ய விடாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அந்த எக்சர்சைஸ் பண்ணோம்னா நம்ம பாடியிலேருந்து என்ன வரும்? ஸ்வெட் என்னன்னா உப்பு நீரு. ஸோ அந்த உப்பு நீர் வந்து சனிக்கு ஆகாதது. யாருடைய பாடியிலலாம் இருந்து அந்த ஸ்வெட்டிங் வருதோ, அப்போ சனியோட இது வந்து போய்க்கிட்டே இருக்கும். அப்போ பாசிட்டிவா மாறி போயிரும். அதே மாரி உழைப்புக்கு காரக கிரகமே சனி தான். சனி ஒருத்தருடைய ஜாதகத்துல ஸ்ட்ராங்கா இருந்துருச்சு அப்படின்னா, உழைப்பு அந்த மாரி தான் போயிட்டே இருப்பாங்க. பொதுவாவே சனி அதிர்ஷ்டத்த குடுக்குமான்னு வந்து நெறைய பேர் கேட்டிருக்கீங்க. நான் ஒரு விஷயம் சொல்றேன். என்னுடைய ஃபாதர் கிட்ட, அதாவது நான் ஜோசியம் படிக்கும்போது என்னுடைய ஃபாதர் கிட்ட நான் கேட்டிருக்கேன். அதாவது வந்து அவர்கிட்ட நான் கேட்டிருக்கேன், "நமக்கெல்லாம் அதிர்ஷ்டமே வராதா? எப்படி அதிர்ஷ்டம் வரும்?" அப்படின்னு நான் சொல்லுவேன். அவரு ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லியிருக்காரு. "சனி வந்து உழைப்பு. இந்த உழைப்பு இத போட்டீங்கன்னா, உனக்கு அதிர்ஷ்டம் தானா தேடி வரும்." அதிர்ஷ்டம்னா என்ன? அதோடைய இஷ்டத்துக்கு வரது இல்லைங்களா? இந்த சனி வந்து உச்சமாகக்கூடிய வீடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரனுடைய வீடு. துலா ராசியில உச்சமாகுது. சுவாதி நட்சத்திரத்துல உச்சமாகுது. அது யாருடைய வீடு? சுக்கிரனுடைய வீடு. சுக்கிரன் யாருன்னா, அதிர்ஷ்டத்த குடுக்கக்கூடிய கிரகம். ஸோ சனி போயி எங்க உச்சமாகுது? ஒரு சுக்கிரனுடைய வீட்டத்துல அதிர்ஷ்டத்த குடுக்கக்கூடிய கிரகம். ஸோ நீங்க உழைப்ப போட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காவே அதிர்ஷ்டம் தன்னால தேடி வந்துருங்கிறது தான் இந்த ஜோதிட ரீதியா இருக்குது அப்படின்னு எங்க அப்பா புரிய வச்சாரு. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறோமோ, அந்த ஹார்ட் ஒர்க்கே ஒரு நாள் அதிர்ஷ்டமா மாறிரும். நீங்க எந்தவித பலாபலனும் இல்லாம ஒரு உழைப்ப போடும்போது அது அதிர்ஷ்டமா மாறும். அப்போ சனி அதிர்ஷ்டத்த குடுப்பாரா? இல்லையான்னு கேட்டா, கண்டிப்பா குடுப்பாரு. ஸோ சனி வந்து ஒருத்தருடைய ஜாதகத்துல சனியுடைய திசை வந்து நல்லது செய்யுமா? கெட்டது செய்யுமானா, சனிக்கு குருவோடைய பார்வை, சுக்கிரனுடைய பார்வை இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, A1 ஃபர்ஸ்ட் கிளாஸ் சூப்பரா வேலை செய்யும். சனியுடைய திரிகோணத்துல சுக்கிரன், குரு இருந்தாலே ரொம்ப சூப்பருங்க. அதுக்கப்புறம் வந்து சூரியன் இருந்தா கூட ஓரளவு நல்லா டெவலப் ஆயிருவாங்க. இந்த கேது, புதன், சந்திரன்லாம் இருந்துச்சுன்னா முடிஞ்சிச்சு சோலி அப்படின்னு தான் வைக்கணும். பொதுவாவே சனி வந்து சுக்கிரனோட சேருது அப்படின்னா, நல்ல காசு, பணம், அதே மாரி வந்து வெள்ளி சாவிலாம் வச்சுக்கங்க. அது ரொம்ப அதிர்ஷ்டத்த குடுக்கும். நெறைய பேத்த வச்சு வேலை வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் உருவாகும். பொதுவாவே நெறைய வேலை ஆட்கள் வந்து கிடைக்காம இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் சனி ரொம்ப வீக்கா இருப்பாரு. அவங்க தான் வந்து வேலையாட்கள் வந்து முதலாளி மாரி டாமினேட் பண்ணுவாங்க. வேலைக்கு ஆளே கிடைக்கலன்னு புலம்புறதெல்லாம் வந்து இந்த சனி வீக்கான கேஸ் தான். ஆனா சுக்கிரனும், சனியும் சேர்ந்திருக்கு அப்படின்னா, எவ்வளோதான் அடிச்ச தொரத்துனாலும் வேலையாட்கள் போக மாட்டாங்க. அவ்வளோ விசுவாசமா இருக்கக்கூடிய வேலையாட்கள் இருப்பாங்க. அதே மாரி குருவும், சனியும் சேர்ந்துச்சுன்னா, இது வந்து ஒரு தோஷம் தான். குருவும், சனியும் சேர்ந்து அதுக்கு செவ்வாயுடைய பார்வை இருந்துச்சுன்னா, பிரம்மஹத்யா தோஷத்த உண்டு பண்ணும். இதுக்கு வந்து பரிகாரம் கிடையாது. நீங்க வந்து திருவிடைமருதூர் போயிட்டு வாங்க. அது உங்களோட இதுக்கு தான். ஆனா குருவும், சனியும் போய் சேர்ந்திருக்கு அப்படின்னா, அனுஷ நட்சத்திரத்துல திருவிடைமருதூர் போயிட்டு நீங்க அங்க போய் பரிகாரம் பண்ணிக்கங்க. ஆனா செவ்வாயுடைய பார்வை இருந்துச்சு அப்படின்னா, நீங்க எந்த பரிகாரமும் பண்ணாதீங்க. அது அனுபவிக்க வேண்டியது. பிரம்மஹத்யா தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆனா எது எப்படியுங்க, இந்த குருவும், சனியும் சேருது அப்படின்னாலே, அந்த இடத்துல வந்து நல்ல வாழ்க்கை, நல்ல சின்ன வயசுலயே ஏர்னிங்ஸ் பெர்சனா மாறிருவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த குருவும், சனியும் எந்த விதத்திலயாவது தொடர்பு இருந்துச்சு அப்படின்னா, சின்ன வயசுலயே அவங்க வந்து பேரண்ட்ஸுக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்களோ இல்லையோ, சின்ன வயசுலயே அவங்க ஏர்னிங்ஸ் படிச்சுட்டு இருக்கும்போதே ஏர்னிங்ஸ் பண்றாங்கல்ல, அவங்களோட ஜாதகத்துல எடுத்து பார்த்தீங்கனாலே குருவும், சனியும் சேர்ந்திருக்கும். ஆனா இவங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் இருக்கும். அதே மாரி சிறு வயசுல தந்தையை இழக்கக்கூடியதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, குரு, சூரியன், சனி இந்த 3 கிரக சேர்க்கையும் இருக்கும். அப்ப சின்ன வயசுலயே அப்பாவோட தொழிலுக்கு வந்து நல்லா சம்பாதிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆனா அது அவங்க
அவங்க அப்பாவுக்கு ஒரு கண்டமாக இருக்கும். அந்த மாரி இது இருக்கு. அதே மாரி குருவும் சனியும் செவ்வாயும் சேருதுன்னா, அது ஒரு நல்ல கிரகச்சேர்க்கையே இல்ல. நான் இதுக்குன்னே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இன்னொரு வீடியோவும் போடுறேன். யாருடைய ஜாதகத்தில சனியும், செவ்வாயும் சேர்ந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்க. வாழ்க்கையில உயிர் மட்டும் தான் இருக்கும். அவங்களுக்கு வேற எதுவுமே இருக்காது. வாழலாமா, சாவலாமா அப்படின்னு டெய்லியும் ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல, அவங்களோட லைஃப் எப்படின்னா, இன்னைக்கு எங்க வீட்ல பூரி சுட்டுருக்காங்க. அத சாப்பிட்டுட்டு நாளைக்கு நான் செத்து போறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள்லாம் யாரா இருப்பாங்கன்னா, இந்த சனி, செவ்வாயுடையது தான். ஏன்னா அவ்ளோ கஷ்டம். இந்த சனியும், செவ்வாயும் வந்து ஒன்றுக்கொன்று பகைனா பகை, அவ்ளோ கொடும் பகைன்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாவே வந்து செவ்வாய் வந்து போர் புரியறதுக்கு காரகன். இவரு சனி வந்து ஓவரான கர்மா. நல்லதுன்னா நல்லதுன்னு அப்படி ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா இருப்பாரு. இது வந்து ஒரு நாட்ல வந்து பார்த்தீங்கன்னா, எதிரி அப்படின்னா, எதிரி நாட்டவர்னா, அவர் நல்லவனா, கெட்டவனாலாம் பார்க்கக்கூடாது. டக்குன்னு சுடணும். அதுதான் வந்து ஒரு போர் படை தளபதியோடைய இது இல்லையா? தர்மம் இல்லையா? இங்க சனி வந்து அவர் நல்லவனா, கெட்டவனா அப்படிலாம் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. ஒத்து வராது. ஸோ இந்த 2 கிரகத்துக்கும் வந்து முன்பின் ஒத்து வராத ஒரு முரண்பாடு. 2மே எப்பவுமே சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடிய கிரகம். ஸோ அதனால பொதுவா வந்து சனிக்கும், செவ்வாய்க்கும் சேராது. கடும் பகை. எந்த ஜாதகத்தில சனியும், செவ்வாயும் வந்து ஒன்றாக இருக்குதோ, ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்ளுதோ, அந்த ஜாதகம் வந்து கடுமையான ஒரு போராளியா இருப்பாங்க. அவங்க எல்லாமே நீங்க செல்ஃபா மோட்டிவேட் பண்ணிக்கணும். நான் ஒரு வாரியர், ஐ அம் எ வாரியர் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? கண்ணாடி பார்த்து உங்கள மோட்டிவேட் பண்ணிக்கங்க. வேற வழியே கிடையாது. உங்கள மோட்டிவேட் பண்ண வேற ஆள் வரமாட்டாங்க. இந்த சனி, செவ்வாயுடைய ஜாதகத்தில யாருக்காவது இருக்கு அப்படின்னா சொல்லுங்க. நான் பரிகாரம் சொல்றேன். அதே மாரி சனி, சந்திரன் சேர்க்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த திசையெல்லாம் நான் சொல்றேன். சனி அடுத்து எந்த கிரகத்தோட சேர்ந்திருக்கோ, அதுக்கு தகுந்த மாரி தான் உங்களுக்கு திசா பலன்கள் அமையும். அதுக்காக சொல்றேன். இது புணர்ப்பு தோஷம்னு சொல்லுவாங்க. சனியும், சந்திரனும் சேர்ந்துச்சுன்னா புணர்ப்பு தோஷம்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த புணர்ப்பு தோஷம் என்னன்னா, எல்லாத்தையுமே டிலே பண்ணி செய்யும். இந்த சனியும், சந்திரனும் வந்து ஒரு நல்ல கிரக சேர்க்கை கிடையாதுங்க. இது வந்து என்னன்னா, எல்லா விஷயத்தையும் ரொம்ப டிலே பண்ணும். சனி வந்து 2 1/2 வருஷத்துக்கு ஒரு தடவ தான் கட்டம் மாறுவாரு. சந்திரன் 2 1/2 நாளுக்கு ஒரு தடவ மாறுவாரு. எவ்வளோ முரண்பாடு பாருங்க. ஓவர் ஸ்பீடு, ஓவர் ஸ்லோ. இது 2ம் வந்து இது ஒருத்தருடைய ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, ரேஸ்க்கு போற மாடு. இன்னொரு பக்கம் வந்து இந்த செக்கு மாடு. செக்கு மாடு ரொம்ப ஸ்லோவா சுத்தும். ரேஸ்க்கு போறது பயங்கர ஃபாஸ்ட்டா சுத்தும். அந்த மாரி தான். நம்மளுடைய வாழ்க்கை அப்ப எப்படி இருக்கும்னு பாருங்க. தலைகீழா என்ன செய்யறது? எப்படின்னு எப்பவுமே ஒரு குழப்ப நிலையிலே வச்சிருக்கும். சோம்பேறித்தனம் வச்சிருக்கும். உங்கள யாருக்கும் பிடிக்காது. இந்த மாரி ஆகும். ஆனா, இத ஏதாவது குரு பார்க்குதுன்னா, அப்படியே பாசிட்டிவா மாறிருங்க. மிகப்பெரிய லெவல்ல பெரிய ஆட்களுடைய ஜாதகத்திலலாம் இந்த புணர்ப்பு தோஷம் இருக்கு. ஆனா, அவங்க எல்லாமே 40 வயசுக்கு மேல முன்னேறினவங்களா இருக்கிறாங்க. ஒரு சூப்பர் ஸ்டாரு, இந்த மாரி ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதி. இன்னைக்கு அவர் இறந்து பல வருஷம் ஆனாலும், இன்னைக்கும் அவர நம்ம ஞாபகம் வச்சுட்டுருக்கோம். இந்த எம்ஜிஆர், ரஜினிகாந்த், விவேகானந்தர் இவங்க எல்லாத்துக்குமே புணர்ப்பு தோஷம் இருக்கு. மிகப்பெரிய லெவல்ல ஒருத்தர் சாதிக்கணும்னா, அந்த புணர்ப்பு தோஷத்த வந்து பாசிட்டிவா மாத்திக்கணும். வேற வழியே கிடையாது. அதுக்கு வந்து மறுபடியும் முயற்சி பண்ணணும். இந்த சனிச்சந்திரன் வந்து பொதுமக்களுடைய ஆதரவு, சப்போர்ட்ல ஈஸியா கிடைக்கும். அதனால தான் மிகப்பெரிய லெவல்ல அவங்க உயர்றாங்கன்னே சொல்லலாம். இது எல்லாமே வந்து சனிக்கு பரிகாரம் பண்ணிக்கிட்டாலே மிகப்பெரிய இந்த சனிச்சந்திரன்னாலே என்ன சொன்னேன்னா, நான் எக்ஸர்சைஸ் செய்யறது தான் மிகப்பெரிய பரிகாரம். அத மீறி அன்னதானம் பண்றது. இதெல்லாம் பண்ணுங்க. கண்டிப்பா வந்துரும். இந்த சனி திசை வந்து பொதுவாவே சனி திசை நடத்துது அப்படின்னா 19 வருஷம். இந்த 19 வருஷமும் எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்காது. மேஷம், விருச்சகம் அப்படிங்கிறவங்களுக்குலாம் சுமாரா தான் வேலை செய்யும். கடக ராசி, கடக லக்னத்தில மேஷ லக்னம் வந்து விருச்சக லக்னத்துக்கு சுமாரா தாங்க இருக்கும். அவ்வளோ ஒண்ணும் சிறப்பா இருக்காது. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, கடக லக்னத்துக்கெல்லாம் பொதுவாவே சனியோடைய திசை அப்படின்னாலே அஷ்டமாதி திசைபுதைய வந்துருது. அஷ்டமாதி திசைனா உயிர் மட்டும் தான் இருக்கும். மீதி எல்லாத்தையுமே உறிஞ்சு எடுத்துரும் பாதி வருஷத்துல. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஓரளவு வளர்ச்சிய குடுக்கும். அதே மாரி சிம்ம ராசிக்கு வந்து ரொம்ப கெடுதல் செய்யாது. அதே மாரி சிறப்பான பலன்களை செய்யாது. ரிஷப லக்னத்துக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ரிஷப லக்னத்துல பொறந்து உங்களுக்கு வந்து சனி திசை நடக்குது அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பர். சூப்பர்னா சூப்பர். மிகப்பெரிய லெவல்ல. ஏன்னா, அவர் தான் உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி. யோகத்த குடுக்குறாரு. 9 கூடையவரும் அவர் தான். 10 கூடையவரும் அவர் தான்.
அதே மாரி கன்னியா லக்னத்துக்குலாம் வந்து சனி திசை வந்து நல்லபடியா இருக்கும். துலா லக்னத்துக்கும் வந்து சனி திசை நல்லா இருக்கும். தனுசு லக்னத்துக்கும், மீன லக்னத்துக்கும் பொதுவான பலன்கள் தான். ரொம்ப சிறப்புன்னு சொல்ல முடியாது. அதே மாரி ஓரளவு நல்லாவும் இருக்கும். அதாவது 100% சொல்ல முடியாது. ஒரு 75% வந்து நல்லாருக்கும். இந்த பொதுவாவே வந்து சனியுடைய திரிகோணத்துல குருவும், சுக்கிரனும் இருந்தா சூப்பர். ஒருத்தருடைய ஜாதகத்துல சனியும், புதனும் ஒன்றுக்கொன்று பார்த்தாலோ, அல்லது திரிகோணங்கள்ல இருந்தாலோ, அல்லது சனி புதன பாக்குது, புதன் சனிய பாக்குது, இந்த மாரி ஏதாவது ஒரு ஆப்ஷன் உங்க ஜாதகத்துல இருந்துச்சு அப்படின்னா, உங்களுடைய மனசு வந்து ரொம்ப கஷ்டப்படும். நண்பர்கள்னால பெரிய ஏமாற்றம், அதே மாரி உறவினர்களால ஏமாற்றம். நீங்க யார போய் நம்புறீங்களோ, அவங்க மட்டும் உங்களை ஏமாத்திட்டு போய்வாங்க. நம்பிக்கைக்குரியவர்கள் ஏமாற்றும்போது நமக்கு மனசு ரொம்ப வலிக்கும், கஷ்டப்படும். ஸோ இதெல்லாம் பார்த்திருந்துக்கங்க. புதனும், சனியும் சேர்ந்துச்சு அப்படின்னா, இத நான் நெறைய பக்கம் சொல்லியிருக்கேன். ஜாமீன் போடாதீங்க. ஒருத்தங்களுக்கு பணம் குடுக்காதீங்க. அதெல்லாம் உங்களுக்கு திரும்ப வராது. பெரிய ஏமாற்றம். அந்த மன உளைச்சல்ல இருந்து மீண்டு வர முடியாது. அதனால பார்த்துக்கங்க. நெறைய பேத்தோடைய ஜாதகத்துல இந்த மாரி இருக்கு. அதெல்லாம் அவங்க போய் சிக்கியிருக்காங்க. இவனுக்கு நான் கேரண்டின்னு எப்பவுமே சொல்லாதீங்க. உடல்னால உழைப்பா குடுங்களே தவிர, பணமாவோ, வார்த்தைகளாவோ விட்டீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். பொதுவாவே சனிக்கு பெரிய பரிகாரம் என்ன அப்படின்னா, ஆஞ்சநேய வழிபாடு தான். அதுதான் வந்து சிறந்த பரிகாரம். இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய தாந்திரிக பரிகாரங்கள் பார்த்துக்கங்க. தாந்திரிக பரிகாரம் என்ன அப்படின்னா, சனிக்கிழமை இரவு தான். எப்பவுமே சனிக்கு செய்யக்கூடிய பரிகாரங்கள் வந்து இரவு தான் நீங்க செய்யணும். என்ன செய்யணும் அப்படின்னா, நவகிரகங்கள் இருக்கு இல்லைங்களா? அதில சனி பகவானுக்கு பக்கத்தில போய் இருந்துக்கங்க. நேருக்கு நேரா நிக்கக்கூடாது. சைட்ல இருந்துக்கங்க. அவருக்கு கருப்பு வஸ்திரம் ஒண்ணு, அதே மாரி வெத்தல வந்து நல்ல டார்க் பச்சையா இருக்கும் இல்லையா? கரும் பச்சைன்னு சொல்றோம் இல்லையா? அந்த கரும் பச்சையில இருக்கணும். 8 வெத்தல, 8 களிப்பாக்கு, எள்ளு கொஞ்சம், அதே மாரி கருங்குவளை மலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ கலர்ல இருக்கும். அந்த பூ மாலையா கோர்த்து 2 முழம் மாரி எடுத்துக்கங்க. வாழைப்பழம், அதே மாரி வாழைப்பழம் 8, காயின் 8, 8 நல்லெண்ணெய் தீபம், அதே மாரி எள்ளு சாதம், சூடம், சாம்பிராணி, ஊதுபத்தி இதெல்லாம் எடுத்துட்டு, கருப்பு வஸ்திரம்ங்க இதெல்லாம் எடுத்துட்டு, நீங்க எந்த கோயிலுக்கு வேணா போலாம். ஆனா அங்க நவகிரகம் இருக்கணும். போயிட்டு அங்க சனி பகவானுக்கு நேருக்கு நேரா இல்லாம சைட்ல நின்னுட்டு என்ன செய்யணும், இரவு 8 to 9 சனி ஹோரையில இந்த பரிகாரத்த செய்யுங்க. தேய்பிறையில செய்றது ரொம்ப விசேஷம். சனிக்கு செய்யக்கூடிய எந்த பரிகாரம்னாலும் தேய்பிறையில சனிக்கிழமை இரவுல செய்றது தான் ரொம்ப ரொம்ப விசேஷம். சிறப்பான பலன்கள குடுக்கும். ஸோ சனிக்கிழமை நைட்டு தேய்பிறையில 8 to 9 சனி ஹோரையில நீங்க போய்க்கங்க. கோயிலுக்கு போயிட்டு அந்த கருப்பு வஸ்திரத்த சனி பகவானுக்கு கட்டி விட்டுட்டு, கருங்குவளை மலர்கள்னு சொன்னேன்ல, அந்த கருங்குவளை மலர்கள போட்டுட்டு, பகவானுக்கு போட்டுட்டு 8 வெத்தலையில ஒவ்வொரு வெத்தலையா தனித்தனியா எடுத்து வச்சுட்டு, அந்த ஒவ்வொரு வெத்தல மேலயும் ஒரு களிப்பாக்கு 1, ஒரு ரூ. 1 காயின் 1, கொஞ்சம் எள்ளு, அதுக்கப்புறம் ஒரு வாழைப்பழம் வச்சுருங்க. கொஞ்சம் அந்த வெத்தலையிலேயே கொஞ்சோண்டு ஒரு 2, 2 அந்த உதிரி பூ இருந்துச்சுன்னா வச்சுருங்க. வச்சுட்டு 8 நல்லெண்ணெய் தீபம் போட்டுட்டு, சூடம், சாம்பிராணி, ஊதுபத்திலாம் எடுத்து வச்சுக்கிட்டு, இந்த எள்ளு சாதம் கொண்டு போயிருக்கீங்கல்ல, எள்ளு சாதம்னா சாதமும் எள்ளும் இல்ல. யூடியூப பார்த்து நல்ல டேஸ்ட்டா புளி சாதம் மாரி செய்வாங்க எள்ளு சாதம். அத செஞ்சு எடுத்துக்கங்க. ஆனா நீங்க டேஸ்ட்டு பாத்துறக்கூடாது. சாப்பாட ஓப்பன் பண்ணி வச்சுட்டு, சூடம், சாம்பிராணி, பூத்திலாம் பொருத்தி சனி பகவானுக்கு காமிச்சுட்டு 9 சுத்து நவகிரகத்த சுத்தும்போது, "சனி பகவானே என்னை காப்பாத்துப்பா. எனக்கு தீமைகளை குறைத்து நன்மை செய். நான் அறிஞ்சும் அறியாமையும் செய்த தவறுகள மன்னிச்சு, எனக்கு நல்ல வழிய காமி, நல்ல வாழ்க்கைய காமின்னு" சொல்லி வேண்டிக்கிட்டு 9 சுத்தி முடிச்சதுக்கப்புறம் அந்த சாப்பாட எடுத்து மத்தவங்களுக்கு குடுக்கணும். ஒரு பருக்க கூட நீங்களோ, உங்க குடும்பத்தாரோ சாப்பிடக்கூடாது. மீதி சாப்பாடு இருந்துச்சுன்னா அந்த டிஃபன் பாக்ஸ கழுவிட்டு, வெறும் டிஃபன் பாக்ஸ மட்டும் தான் எடுத்துட்டு போணுமே தவிர, சூடம் மிச்சமாச்சு, சாம்பிராணி மிச்சமாச்சுலாம் வீட்டுக்கு எடுத்துட்டு போக்கூடாது. எல்லாத்தையும் அங்கேயே விட்டுறணும். வெறும் பாக்ஸ் மட்டும் தான் நீங்க எடுத்துட்டு போணும். இத ஒரு சனிக்கிழமை செஞ்சுருங்க. அதே மாரி திருநறையூர்ன்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊருக்கு போயிட்டு, அங்க சனி பகவானுக்கு பிரீத்தி பண்ணிட்டு, அப்படியே திரும்பி பார்க்காம வந்துருங்க. என்ன பிரீத்தியா இருந்தாலும் தேங்காய் பழம் உடைக்கிறது, எள் தீபம் போடுறது இதெல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு, அங்கேருந்து தேங்காய் பழம்லாம் எடுத்துட்டு வரலான்னு சொல்லுவாங்க. ஆனா எடுத்துட்டு வரக்கூடாது. சனிக்கு செய்யக்கூடிய எந்த பிரீத்தியுமே வீட்டுக்கு எதுவுமே எடுத்துட்டு வரக்கூடாது. அங்க சனி வந்து சாந்த சொரூபமா இருக்காரு. மனைவி மக்களோட இருக்காரு. அது நல்லது தான். ஆனா, அங்கேருந்து வீட்டுக்கு எதுவுமே தயவுசெய்து எடுத்துட்டு வராதீங்க. பலன்கள் அளிக்காது. அதனால அங்கேயே விட்டுட்டு வந்துருங்க. இல்ல வேற யாருக்காவது தானமா குடுத்துட்டு வந்துருங்க. சனி பகவான் அங்க போய் வழிபாடு பண்ணும்போது, "எப்பா நீ மட்டும் உன்னுடைய மனைவி மக்களோட சந்தோஷமா இருக்கியே, எனக்கும் அந்த நல்ல வழிய காமிப்பா" அப்படின்னு ஆத்மார்த்தமா கும்பிட்டுட்டு வாங்க. திருநறையூருக்கு தான் போணும்.
திருநள்ளாறுக்கு போவாதீங்க. திருநள்ளாறு போனீங்கன்னா, அங்க ஜட்ஜ்மெண்ட் குடுத்துருவாங்க. தெரிஞ்சும் தெரியாம தான் இந்த பிறவி எடுத்திருக்கீங்க. இந்த பிறவியில சனினால கஷ்டப்படக்கூடாது அப்டின்னா திருநள்ளாறு போகாதீங்க. நெறைய பேத்துக்கு திருநள்ளாறு போய் பேக் ஃபயர் ஆகுது. எல்லாருமே திருநள்ளாறு போக்கூடாதுங்க. திருநள்ளாறு ஒரு சில ராசிகள், ஒரு சில லக்னங்கள் தான் போணும். எல்லாருமே போயிறாதீங்க. அதனால திருநறையூர் யார் வேணா போலாம். அங்க சாந்த சொரூபமா இருக்கனால, நீங்க திருநறையூர் போயி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதே மாரி ஒவ்வொரு சனிக்கிழமையும் இரவு ஆஞ்சநேய வழிபாடு பண்றது. அதே மாரி இரவு நேரத்தில காலபைரவர் வழிபாடு பண்றது. சனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மத்த எந்த தெய்வத்த வணங்குறோமோ இல்லையோ, ஆஞ்சநேயர வணங்கலாம். அதே மாரி விநாயகர வணங்கலாம். இந்த 2 கிரகங்களும் ஏன் இந்த 2 தெய்வங்களும் ஏன் சொல்றேன் அப்டின்னா, மனித உடலும் மிருகத்துடைய இதுவும் இருக்கு இல்லையா? முகமும் இருக்கு இல்லையா? அதனால சனி வந்து அவங்கள போய் புடிக்க முடியல. அதுதான் மெயின் கான்செப்ட். அதனால வந்து சனினால கஷ்டத்த அனுபவிக்காத 2 தெய்வம்னா, விநாயகர் 1, அதுக்கப்புறம் வந்து ஆஞ்சநேயர் 1. இது 2மே. ஸோ, அதனால வந்து இந்த தெய்வங்கள வழிபாடு பண்ணலாம். இதுக்கு அடுத்தது சனிங்கிறது வந்து கால கர்மாக்கு உட்பட்டது. ஸோ, காலத்தை வென்ற தெய்வங்கள் 2. 1 வந்து காளி. சனினாலே காளிய நீங்க கும்பிடலாம். இரவு நேரங்கள்ல காளி வழிபாடு பண்றது வந்து சனிக்கு நல்ல சிறப்பான பலன்கள். நமக்கு சனினால ஏற்படக்கூடிய அத்தனை பிரச்சனையுமே நீங்கி நல்ல பலன்கள குடுக்கும். அதே மாரி சனினால நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் அப்டின்னா, உடனடியா தீர்க்கணும்னா காளி வழிபாடு தான். அதுக்கப்புறம் வந்து காலபைரவர் வழிபாடு. காலபைரவர் யாரு அப்டின்னா, காலத்தை வென்றவர் தான். காளியும் காலத்தை வென்றவள் தான். ஆனா, சனியோடைய குரு யாரு? குருநாதர் யாரு அப்டின்னா காலபைரவர். ஸோ, காலபைரவர வழிபாடு பண்ணுங்க. காலபைரவர இரவு நேரங்கள்ல சனிக்கிழமையில சனி ஹோரையில வழிபாடு பண்ணி, அவருக்கு செவ்வரளி பூ போட்டு 2 நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணீங்க. சனினால எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள தீர்த்து வைங்க காலபைரவரேன்னு வேண்டுனீங்கன்னா, சனினால ஏற்படக்கூடிய தீமைகள் குறைந்து உங்களுக்கு நன்மைகள் அதிகமாகும். எந்த பாதிப்புமே உருவாகாது. முக்கியமா வந்து மேஷம் அண்ட் விருச்சக லக்னக்காரங்கள் கால பைரவர புடிச்சுக்கங்க. அது வந்து உங்களுக்கு சனியினால ஏற்படக்கூடிய அத்தனை பாதிப்புகள்ல இருந்தும் விடுவிச்சிரும். மேஷ லக்னம், விருச்சக லக்னத்துல பிறந்தவங்களுக்கு இந்த இது. மேஷ லக்னம், விருச்சக லக்னமா இருந்து சனி திசை நடக்குதுன்னா இந்த பரிகாரத்தை செய்யுங்க. நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். கால பைரவர் வழிபாடு, காளி வழிபாடு இந்த வழிபாடுகள்லாம் பண்ணுங்க. பொதுவாவே சனி வந்து கர்ம காரகங்கிறதுனால நம்ம வந்து முதியவர்களுக்கு பொதுவாவே கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்றதுனால நமக்கு முதியவர்களுக்கு என்ன கருமங்கள் செய்யணுமோ அந்த கர்மங்கள் அதாவது கடமைகளை வந்து தவறக்கூடாது. அதே மாதிரி வயதானவர்களை மதிச்சு நடக்கணும். சனியோடைய பிளஸ்ஸிங்ஸ் சனி வந்து உங்களுக்கு நல்லது செய்யணும், அவருடைய அனுகிரகமும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுக்கு வயசுக்கு மீறினவங்கள மதிச்சு நடக்கணும். தாத்தா, பாட்டி 60 70 வயசுக்கு மேல இருக்கவங்களெல்லாம் வந்து மதிச்சு அவங்க என்ன சொல்றாங்கன்னு காது குடுத்து கேட்கணும். அதே மாரி உங்களுக்கு கீழ வேலை செய்றாங்கல்ல, அவங்க கிட்ட உங்களுடைய முழு அதிகாரத்தையும் செலுத்த முடியும். அவங்கள நீங்க பனிஷ்மென்ட் பண்ண முடியும், திட்ட முடியும். திட்டினாலும் கேட்டு போவாங்க. அந்த மாரி உங்களுக்கு கீழ வேலை செய்றவங்கள மரியாதையோட நடத்துறது, உங்களுக்கு ஈக்குவலா நடத்துறது, அந்த மாரி பண்ணுங்க. அதே மாரி உடல் ஊனமுற்றவர்கள், அதாவது பிசிக்கலி சேலஞ்சுடு பெர்சன்ஸ்க்கு வந்து உங்கனால என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அத பண்ணுங்க. முக்கியமா பிச்சை போடாதீங்க. சனிக்கு பிச்சை போடுறது பிடிக்காது. சனி வந்து உழைப்பாளி. உழைக்கிறது தான் விரும்புவாரு. இப்போ நான் வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னது வந்து என்னன்னா, இப்போ ஒரு பிசிக்கலா சேலஞ்சுடு பெர்சன் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா, அவருக்கு போயிட்டு மெடிசன் வாங்கி குடுக்குறது, அவர எங்கேயாவது டிராப் பண்றது, இந்த மாரி ஹெல்ப்பு. உடல்னால உங்கனால என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அத பண்ணுங்க. சும்மா பாவம்ன்னு சொல்லிட்டு காசு போடுறது, யாரையுமே பாவம்ன்னு நெனைக்காதீங்க. மரியாதை குடுக்கறது தான் விரும்புவாரு. சனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மரியாதை குடுக்கறது, சமமா நடத்துறது. இதுதான் முக்கியம். ஒருத்தங்க ஐயோ! அவங்க பாவம் யாருமே ஆதரவு இல்லன்னு போய் பிச்சை போடாதீங்க. தயவு செய்து போடாதீங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த உருவாக்கி குடுங்க. உங்கனால முடியலன்னா கம்முனு அமைதியா போயிருங்க. சனிக்கு சனி திசை நடக்குது. யாராவது காச பிச்சை போட்டீங்க அவருன்னா அவருக்கு பிடிக்காது. ஏன்னா, நீ இன்னொரு சோம்பேறிய உருவாக்குற. அதுதானே கான்செப்ட். ஸோ, அதனால அதாவது சொல்ற விஷயங்கள அது புரிஞ்சுகிட்டு அதுக்கு தகுந்த மாரி ஆப்ட்டா நடங்க. இந்த சனிச்சந்திரன் புணர்ப்பு தோஷத்துக்கு அன்னதானம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா? ஒருத்தருக்கு ஒரு வேள. அவங்க பிரியாணி கேட்டாலும் சரி, மட்டன் பிரியாணி போய் ஒரு பக்கம் நல்ல பிராண்டடா வாங்கி குடுத்துருங்க. ஆனா, ஒரே ஒரு டைம் ஒருத்தருக்கு பசியாறுனா போதும். நான் சொல்ற கான்செப்ட் புரியுது தானே? ஒருத்தருக்கு பொங்கல் கேட்குறாருன்னா, பொங்கல வாங்கி குடுங்க. ஒருத்தருக்கு செய்யுங்க. நீங்க அண்டாண்டவா கொண்டு போய் இது பண்ணி அத வேஸ்ட் பண்ணி திரும்ப அன்னதோஷம் வரும். ஸோ, அதனால முகம் தெரியாத ஒரு நபர்
அவரு வந்து உங்களுக்கு வாழ்க்கையில உங்களுக்கும் அவருக்கும் ரத்த சம்மந்தமாவோ எந்த ஒரு கனெக்ஷனும் இருக்கக்கூடாது. முகம் தெரியாதவங்களுக்கு குடுக்கறதுக்கு பேரு தான் தானம். "வா மச்சான் சாப்பாடு வாங்கி குடுக்குறேன்னு" சொல்லி ஃப்ரெண்ட்ஸுக்கு வேல பார்க்குறவங்களுக்குலாம் சாப்பாடு வாங்கி குடுக்கறதுக்கு பேர்லாம் தானம் கிடையாது. அது உங்களுடைய கடமையாயிருது. ஸோ அந்த மாரி ஏமாத்த முடியாது. சனிய வந்து தயவுசெய்து ஏமாத்தணும்னு நெனச்சீங்கன்னா, நீங்க தான் ஏமாந்து போவீங்க. அதனால ஏமாத்தலாம் முடியாது. நான் சொன்ன பரிகாரங்கள நீங்க நல்லபடியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அதே மாரி செய்யுங்க. ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கண்டிப்பா நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.